ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபீல் தி வேர்ட்ஸ் வித் பிரியா. இன்னைக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரி கேட்டேன். அது ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அழகான ஒரு வயல், அதில் ஒரு குருவி கூடு கட்டி இருந்துச்சு. ஒரு தாய் குருவி, 3 குட்டி குருவி. ஸோ இந்த 4 குருவியுமே ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுங்களா. தினமும் அந்த தாய் குருவி வெளில போயிட்டு இறை எடுத்துட்டு வருமா. ஈவினிங் அந்த குட்டி குருவிங்களுக்கு அதை ஃபீட் பண்ணுமா. இப்படியே டெய்லி நடக்கும்போது ஒரு நாள் இறை எடுத்துட்டு வரும்போது அந்த 3 குட்டி குருவிங்களும் அம்மா அம்மா ஆபத்து அப்படின்னு கத்திட்டே இருந்துச்சு. அதை கேட்ட அந்த தாய்க்குருவி, என்ன ஆபத்து, ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. இன்னைக்குதான் அந்த வயலோட சொந்தக்காரர் பேசிட்டு இருந்தாரு, அறுவடைக்கான டைம் வந்துருச்சா, அதனால பக்கத்து ஊருக்காரங்க எல்லாம் கூப்பிட்டுருக்காங்களா அறுவடைக்கு அப்படின்னு அந்த குட்டி குருவிலாம் சொல்லிச்சான். அதை கேட்ட அந்த தாய்க்குருவி சொல்லிச்சா, நாளைக்கு கண்டிப்பா அறுவடை நடக்காது, நீங்க நிம்மதியா தூங்குங்க அப்படின்னு சொல்லிச்சான். அந்த குட்டி குருவிங்களும் நிம்மதியா தூங்கிருச்சு. மறுநாள் அதே மாதிரி அந்த தாய்க்குருவி இறை எடுத்துட்டு வரும்போது அந்த குட்டி குருவிலாம் அம்மா அம்மா ஆபத்துன்னு கத்திட்டே இருந்துச்சு. அதை கேட்ட அந்த தாய்க்குருவி, என்ன ஆபத்து அப்படின்னு கேட்டுச்சான். இன்னைக்குதான் அறுவடை நடக்கல, அந்த வயலோட சொந்தக்காரி எல்லா ஊர்க்காரங்களையும் கூப்பிட்டு இருக்காரு, அதனால கண்டிப்பா நாளைக்கு அறுவடை நடந்துருமா அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட அந்த தாய்க்குருவி சொல்லிச்சா, நாளைக்கும் கண்டிப்பா அறுவடை நடக்காது, நீங்க நிம்மதியா தூங்குங்க அப்படின்னு சொல்லிச்சான். அந்த 3 குட்டி குருவியும் நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிச்சுங்க. மறுநாள் காலையில அதே மாதிரி அறுவடை நடக்கலையாம். ஸோ அன்னைக்கு ஈவினிங் அதே மாதிரி அந்த தாய்க்குருவி எரிய எடுத்துட்டு வரும்போது அம்மா அம்மா ஆபத்துன்னு கத்திட்டே இருந்துச்சுங்களாம். அதை கேட்ட அந்த தாய்க்குருவி மறுபடியும் என்ன ஆபத்துன்னு கேட்கும் போது அந்த குட்டி குருவிலாம் சொல்லிச்சான், அம்மா வெளியூர்காரங்களும் வரல, உள்ளூர்காரங்களும் வரல, நாளைக்கு கண்டிப்பா அறுவடை இருக்குமா. ஏன்னா அந்த வயலோட சொந்தக்கார் இப்போதான் சொன்னாரு, சொந்தக்கார பையன்கள் எல்லாம் கூப்பிட்டு நாளைக்கு அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாருமா அப்படின்னு சொல்லிச்சான். அது கேட்ட அந்த தாய்க்குருவிக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சான். நாளைக்கு கண்டிப்பா அறுவடை நடக்காது, ஸோ நீங்க நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட அந்த குட்டி குருவிங்களும் நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ மறுநாள் அதே மாதிரி அந்த தாய்க்குருவி இறை எடுத்துட்டு வரும்போது அந்த குருவி எல்லாமே அழகா சிரிச்சுட்டே இருந்துச்சுங்களாம். அதை பார்த்து அந்த தாய்க்குருவிக்கு ஒரே சந்தேகம், ஏன் நீங்க எல்லாம் சிரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அந்த குட்டி குருவிலாம் சொல்லிச்சான், அம்மா இத்தனை நாள் அறுவடையே நடக்கல, இப்பதான் அந்த வயலோட சொந்தக்காரர் பேசிட்டு இருந்தாரு, நாளைக்கு அந்த வயலோட சொந்தக்காரரும் அவங்களுடைய பசங்க 4 பேரும் சேர்ந்து அறுவடை பண்ண போறாங்களாம், அதை நினைச்சுதாம்மா எங்களுக்கு ஒரே சிரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்டு அந்த தாய்க்குருவிக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சான். இப்பதான் உண்மையான ஆபத்து வரப்போது, நம்ம எல்லாம் இன்னைக்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்டு அந்த குட்டி குருவிலாம் கேட்டுச்சான், ஏமா அவ்வளோ பேரால செய்ய முடியாத அந்த அறுவடையை 4 பேர் எப்படி செய்வாங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த தாய்க்குருவி சொல்லிச்சான், எந்த ஒரு மனுஷன் பக்கத்து ஊருக்காரன் வெளியூர்காரன் அப்படின்னு யாரையும் டிபெண்ட் பண்ணாம அவன் வேலையை அவனே செய்ய ஸ்டார்ட் பண்றானோ அன்னைக்கு நிச்சயம் அவனுக்கு வெற்றி கிடைக்கும், அந்த வேலையை நம்ம கண்டிப்பா சக்சீட் ஆகும் அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யாரையும் நம்ம எதுக்காகவும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்ம வேலையை என்னைக்கு நாமளே செய்ய ஸ்டார்ட் பண்றோமோ கண்டிப்பா நம்ம அந்த வேலையில சக்சீட் ஆகும். இதுக்கப்புறம் யாரையும் டிபெண்ட் பண்ணாம உங்க வேலையை நீங்களே செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. பாய்.